அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்க பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவரு நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவரு. எப்படியும் வந்தது லேட்டாக வந்தேன்னா அது சார்கிட்ட விஜய் முரளி சார்கிட்ட பேசிட்டு தான் வந்தேன். சொன்னார் இல்லை லேட்டாக வந்தாலும் சித்ரா லட்சுமணன் வந்துட்டார், அதனால் உங்களை முன்னால் கூப்பிட மாட்டாங்கங்கிறது சொல்லிட்டார் அவர். நமக்கு ஆப்பு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் முன்னாலேயே வந்துட்டார் இல்லையா. சரி, எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை. வந்ததுக்கு காரணம் வசந்த மாளிகை. இனியெல்லாம் யார் ரசித்தா என்ன, நான்லாம் ஒரு 50-60 தடவைக்கு மேலே ராஜா தேட்டரில் இந்த படத்தை பார்த்துட்டேன் நான் கோயம்புத்தூரில். அதனால் இந்த படத்தை பற்றி நான் இதுவரைக்கும் பேசி தீர்த்துட்டேன். நான் முதல்ல பயணங்கள் முடிவதில்லைன்னு ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, நான் பாடும் பாடல் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, குங்குமச்சிமில் ஒரு லவ் ஸ்டோரியாக எடுத்து, மெல்ல திறந்தது கதவு, இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியாக இருந்த படமே இந்த படம் தான். பாட்டுகான்னு இல்லை, எல்லாருமே யாராவது ஒருத்தர் இங்கே இருக்கிறவங்கள வசந்த மாளிகை பார்க்காம இருக்கிறாங்களான்னு எல்லாருமே பார்த்துருக்குறாங்க. அதை பாராட்டுறதுக்காகவும் எல்லாரும் வரணும்னு நினைக்கிறாங்க. ஒரு படம்னா அப்படி தான் இருக்கணும். ஒரு சங்கராபரணம்ங்கிற ஒரு படம் கே. விஸ்வநாத் பண்ணார். அது தெலுங்குல தான் நம்ம பார்த்தோம். தெலுங்கு நமக்கு தெரியுதோ இல்லையோ, ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற ஜீவனை எப்படி ரசித்தோமோ அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவர் சிவாஜி கணேசன். அது பிளாக் அண்ட் ஒயிட்டால் அது நாங்கள்லாம் எப்படி இருந்தவங்க. சிவாஜி கணேசன் அப்படி இல்லை. முதல் படம் என்ன பராசக்தி, 25வது படம் என்ன கல்வனின் காதலி, 50வது படம் என்ன சாரங்கதாரா, 75வது படம் என்ன பார்த்தால் பசிகிறன், 100வது படம் என்ன நவராத்திரி. இப்போ 100வது படம் என்னன்னு நவராத்திரின்னு அவர் சொல்கிறாரு, நம்ம சொல்ல வேண்டியதில்லை, எல்லாத்துக்கும் தெரியும். 125வது படம் உயர்ந்த மனிதன். சித்ரா லட்சுமணன் தவறான தகவலை சொல்லுகிறார் என்பதை பணிவுடன் பதிவு செய்து வைக்கிறேன். அதற்கு காரணம் வசந்த மாளிகை, அந்த போஸ்டர், அந்த படம், அந்த சாங்கு, அதனுடைய நினைவுகளில் மெய்மறந்துட்டார். 150வது படம் சவாலே சவாலே, 175வது படம் அவன்தான் மனிதன், 200வது படம் திரிசூலம். அந்த மாதிரி அப்படியல்ல, டோட்டலாகவே சிவாஜி கணேசனை அணுமணுவாக ரசித்தது. அது எத்தனை படத்துலன்னு தெரியாது. நடக்கிறதுக்கும் வசனம் பேசுறதுக்கும் கைதட்டின வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி கணேசன் மட்டும்தான். இப்படி நடந்தார் கைதட்டிங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, இப்படி நடந்தார் கைதட்டினீங்க, எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி கணேசன். வசனம் பேசி கைதட்டல் வாங்கின ஒரே ஆள். அப்படியெல்லாம் யாருமே பார்க்க முடியாது. ஒரு அதிசயம்தான். அது தமிழ்ல இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலையுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தா இங்கே பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி கணேசன் அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவர். அதனால் அவர் இங்கே பிறந்தது தான் நமக்கு பெருமை. அந்த விழாவில் அவர் பேர் ராஜபாட் ரங்கதுரைன்னு படம் எடுத்தார். அதெல்லாம் ஒரு இன்னும் என்ன சொல்கிறதுன்னு தெரியாது. நானும் எல்லா நடிகர்கிட்ட ரஜினி சார் முதல் கொண்டு எல்லாத்தையும் வச்சு படம் வாங்கிட்டேன். யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி நடிப்பாங்களான்னு பார்த்தா என்னால் பார்க்க முடியல. ஏன்னா எல்லா நடிப்பையும் நான் சிவாஜி மூலியமாக பார்த்துட்டேன். அதுக்கு மேலே என்னால் பார்க்க முடியாது. அப்படி பார்த்தேன்னு சொன்னால் அது போய் எங்கேயாவது நீங்கள் இங்கே நடிக்கிறதுக்கு முன்னால் நம்ம என்ன நினைச்சோமோ அது கண்ணதாசன் எப்படி எழுதுகிறாரோ நம்ம நினைச்சது ஒரே வரியில் நான் யார் உன்னை மீட்ட வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்டான்னு இந்த பாட்டில் வரும். என்ன அதான் லவ் ஸ்டோரியே ரொம்ப அழகா. என்ன செய் மச்சான்னு ஒரு படம் எடுத்தேன். அதில்
பேசாதான்ப்பா. அப்பவும் ரேவதி பேசுவா. இன்னும் இந்த விஷயத்துல மூச்சே விடக்கூடாதுன்னா சேர்த்துட்டான். அது கதையா வச்சதுக்கு காரணம் வசந்தபாடி. நீயே அப்படி நீ அப்படி கேட்டுக்கூடாதுங்கிறத எவ்வளவு ஒரு 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 சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அதை படமா எடுத்து சிவாஜி கணேசன் நடிப்பாருங்கிறதெல்லாம் விடுங்க. அவர் எப்படி கொடுத்தாலும் நடிப்பார். அது வில்லனா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு ஒரு சிவாஜி கணேசங்கிற ஒரு அற்புதமான நடிகர். எப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம், அதில் ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த முகமோன்னு சுமதியன் சுந்தரியில் வர்றாரு. எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு. காதல் மலர் கூட்டம் ஒன்றுன்னு வர்றாரு தெய்வ மகன்ல. அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூடயே ஒரு ஹீரோவா நடிக்கிறது, அந்த பொண்ணை போய் ஹீரோனியா போட்டு நடிக்கிற தைரியம் இருந்தா நம்ம டைரக்டருக்கு தைரியம் இருக்குது, ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோமில்ல. அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான். அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன், 17 படம் வில்லனா நடிச்சிருக்காருங்க சிவாஜி கணேசன். பெண்ணின் பெருமை, கல்வனின் காதலி, அந்த நாள், நானே ராஜா, இப்படி லைனா சொல்லிட்டே போலாம். அத்தனை படங்களையும் அவர் வில்லனா நடிச்ச. அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற. ஞான ஒளினா அது வேற அப்பா, தெய்வ மகன்னா அது வேற அப்பா, உயர்ந்த மனிதன்னா அது வேற அப்பா, பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா. அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவாஜி கணேசன் மட்டும். அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது. அதில் எங்களை நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது, ஒரு 15 வயசு 16 வயசில் இருக்கும்போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்போ இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில்லை எப்படி ஒரு இளைஞர்கள்கிட்ட போய் சேர்ந்ததோ, அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும், அது எம்ஜிஆர் ரசிகனோ சிவாஜி ரசிகனோ எந்த ரசிகனாக இருந்தாலும் அந்த வசந்த மாளிகை கொண்டு போய் சேர்த்துச்சு. அதை பார்த்து ரசித்தோம். அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும்போது இவங்கெல்லாம் படுற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறது ஒரு ரைட் இருக்கிற ஒரு இல்லை, எனக்கு அது தோணலை. பண்ணியிருக்காரு, சந்தோஷம். நல்லா இருக்குன்னு சந்தேகமெல்லாம் பட வேண்டியதில்லை. நல்லா இருக்கும். நன்றி, வணக்கம்.